வெல்கம் டு குக் வித் அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆட்டு நுரையீரல் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்கு சாதத்தில் நம்ம அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். லைட்டாக சூடாகட்டும். குக்கர் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் கோழி குழம்பா இருந்தாலும் சரி, ஆட்டு குழம்பா இருந்தாலும் சரி, கிரேவியாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சோம்பு கரிஞ்சு போகக்கூடாது. லைட்டாக பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆட்டு நுரையீரல் வாங்கிட்டு வந்தேங்க. அதைத்தான் செய்ய போகிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீளமாக இருக்கிறதுனால 2ஆக உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்துக்கு அளவாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு நுரையீரலுங்கிறதுனால கம்மியாக தான் இருக்கும். நம்ம எடுத்த உடனே நிறைய உப்பு சேர்த்துற வேண்டாம். வெங்காயம் ரொம்ப நிறம் மாறாத அளவுக்கு கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வதங்கி வர்றதுக்கு நல்லா இருக்கும். வெங்காயமும் தக்காளியும் இப்போ நல்லா ஒன்று போல் வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பழுத்த தக்காளிங்கும் போது சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும். தக்காளி சேர்த்து இந்த நுரையீரல் கிரேவி பண்ணுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் மட்டன்னால அதுக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் தக்காளி சேர்த்து செய்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்காய் ஒரு சின்ன மூடி தேங்காவை இந்த மாதிரி பல்லாக கீறி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் கூட ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நீங்கள் சேர்த்து நீங்கள் இந்த கிரேவி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பொருளுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்போவுமே ஒரே மாதிரி செய்துட்ருக்காமல் மாறுதலாக நம்ம கிரேவிகளை செய்யும்போது தான் வீட்டில் குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஆட்டு நுரையீரல் சேர்த்துடலாம். இது ஒரு நுரையீரலுங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நுரையீரலை நல்லா வதக்கி விடும்போது தண்ணி விட்டு வெந்து வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதாவது இந்த நுரையீரல் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த தண்ணியெல்லாம் வெளியே எண்ணெயில் வதங்கி வரும்போது இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்கார் மாதிரி நல்லா விரைச்சிட்டு இருக்குங்க. உண்மையில் நார்மலாக இருக்கிற, அதாவது போலீஸ் வேலை பார்க்குறவங்க நார்மலாக வீட்டில் இருக்கிறக்கும் அந்த யூனிஃபார்ம் போட்டப்புறம் அவங்க இருக்கிற அந்த தோரணையும் வித்தியாசப்படும். அதே மாதிரி தான் இந்த ஆட்டு நுரையீரலும் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெறப்பாயிடும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கியாச்சு. இது வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்காதுங்க. குக்கரில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் 3 விசில் விட்டால் போதும். இல்லை நார்மலாக நீங்கள் மண் சட்டியிலையோ அல்லது கடாயிலையோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த நுரையீரல் கிரேவி ரெடி ஆகிடும். மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிட்றவங்க, அதனால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மட்டன் குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 புதினா இலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் வதக்கிட்டதுனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா தீஞ்சு போகாது. அந்த நுரையீரலில் இருக்கிற தண்ணி வற்றுனதுக்கப்புறம் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வரும். மசாலாவும் நல்லா அந்த நுரையீரலில் பிடிச்சு நல்ல அந்த காரசாரமாக அந்த நுரையீரல் நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துட்டு முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி பத்தாதுன்னு தோணுச்சுன்னா 2வது சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா
ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் வச்சு ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். குழம்பு மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காதுங்க டேஸ்ட்டு. நுரையீரலை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டு மாதிரி, அதாவது கிரேவி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. உப்பும் கூட செக் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 4 விசில் விட்டுட்டிங்கன்னா அப்படி பூ மாதிரி வெந்துடுங்க. மட்டன் மாதிரி இந்த நுரையீரல் வந்து வேகிறதுக்கெல்லாம் டைம் எடுக்காது. அதனால் 4 விசில் வந்து கரெக்டாக இருக்கும். 3லேருந்து 4 விசில் கரெக்டாக இருக்குங்க. இப்போ 4 விசில் வந்து நல்லா அந்த விசிலோட இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நுரையீரல் கிரேவி சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசமாக இருந்தது. நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம மட்டன்னாலும் சரி, இந்த மாதிரி கிரேவினாலும் சரி, உடனே நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. மல்லித்தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடணுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணணும். அப்போ தாங்க அந்த பர்ஃபெக்டான மணமும் அந்த ஒரு திக்னஸும் வரும். ஆறும்போது கிரேவி வந்து இன்னும் திக்காகும். பாருங்கள், நான் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். அதனால் அதே சூடு இருந்துச்சு. ஆனால் நல்லா கொஞ்சம் இருந்ததை விட நல்லா திக்காகி வந்திருக்குதுங்க. இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த நுரையீரல் கிரேவி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து குக் வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சென்ட் ஆகும். அதனால் மறக்காமல் ஆளுங்கிற பெல் பட்டனோட அமுத்திடுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.